கை கொஞ்சம் இறக்கப்பா தம்பி, கை கொஞ்சம் போட்டோ எடுக்கிறதெல்லாம் மாப்பிள்ளை நிற்கிறாரு பார்த்தீங்களா? உள்ளெல்லாம் அப்படியே ஜூம் பண்ணுவோம், அப்படியே ஜூம் போவோம். பாப்பா பார்த்துட்டு பயப்படுறியா கிட்ட நிக்கிறதுக்கு? சால்ட் பிஸ்கெட்டு. இப்போ 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 ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை லைவ்ல இருக்கீங்களா? லைவ் வந்துட்டு லைவ் பாருங்க. உங்களை மட்டும்தான் டேக் பண்ணியிருக்கு, வேற யாரையும் டேக் பண்ணல. டேக் ஆயிருக்கு பாருங்க. ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்களே இப்பவே லைவ். இப்போ ரெண்டு பேர் வந்திருக்காங்க லைவ்ல. நீங்க வேற யாருன்னு தெரியல. வீடியோ போட்டோ ஃபோனை கட் பண்ணி எடுக்க சொன்னாங்க. யாரு? அண்ணனா சொல்லிச்சு. அவ்வளோதான், கீழே உட்கார வச்சுப்பாங்க. இது தேவா லைவ் வேணாம், ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்கான். தெரில என்னன்ட்டு. எங்க திருப்பி காட்டுறேன், கரெக்டாக தான் இருக்கு. க்ளோஸ், அதுக்கு மேலே ஜூம் போக முடியுமா? ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு. நம்மளது ஃபோனில் தானே, நம்ம ஃபோனில் தானே பார்த்துட்ருக்கோம். மாலை நல்லா தான் இருக்கு. புரியல. மாலை நல்லா தான் இருக்கு. மாலையா? வாழ்த்துக்கள், நல்லா தான் இருக்கு. ஆர்த்தி எடுக்கிறேன். க்ளோஸ் அப். இப்போ ஓகேவா? யார் அண்ணி? தேவா அண்ணியா? தெரியலையே எங்கன்ட்டு. ஒரு நிமிஷம். அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அண்ணி கண்ணுக்கு தெரியலையே. ஆமாம், இல்லை தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, லைவ் கட் பண்ணிட்டு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அது இங்கே பாருங்கள், இங்கே யார் பாருங்கள், இது யார் பாருங்கள், இது யார் பாருங்கள், பொண்ணா? இது யார்? இது தேவா அக்கா. இதோ நல்லா பாருங்க. இதோ இந்த மூஞ்சி பாருங்க, நல்லா பாருங்க. இப்ப பாருங்க. கோ திரும்புக்கா. இப்ப பாத்துக்கோங்க. அப்போ நீங்க இன்னும் ஸ்லோவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜூம் ஆயிருக்கா இப்போ?
அப்பா அதுக்கு ஆமாம் அதை இப்போ பாருங்க. ஆமாம் உங்களுக்கு லேட்டாக வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்? அதே நம்ம தெரியல, எல்லாரும் பார்க்குறாங்கல்ல அதனால. ஆமாம் என்னத்துக்கு இன்னொன்று 5 பேர் நிற்கிறாங்க லைனில் ஆரத்தி எடுக்கிறதுக்கு. இன்னும் 5 பேர் 6 பேர் நிற்கிறாங்க. தேவாக்கா ஒல்லியே தான் இருக்காங்க. இது பாருங்க, இது யார் பாருங்க, இது யார் பாருங்க. இது யாருன்னா அப்படியா? அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் கிராஸ் ஆகிட்டு இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? மாப்பிள்ளை எங்கே நிற்கிறாரு பார்க்குறீங்களா? இப்போ ஜூம் போயிருக்கேன் பாருங்க மாப்பிள்ளைக்கு. சுத்தமாக ஒன்றும் தெரியல, இருட்டாக்குது. மாப்பிள்ளையை கவர் பண்ணவே முடியுது. அதான் நான் இது யாரு பாருங்கன்னு சொன்னேன். பேசுறீங்களா? இப்பதான் மாப்பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வைக்க போறாங்க. இப்பதான் மாப்பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வைக்க போறாங்க. சிவாக்கு சேர் எடுத்துட்டு போய் போடுறான் பாருங்க. சிவா மாப்பிள்ளையோட அண்ணன். உங்களுக்கு லேட்டாக தான் வரும் லைவ். அந்த ரோஸ் கொண்டு வந்து வைக்கிறவங்க வந்து பொண்ணோட சித்தியம். ரோஸ் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். உக்காந்துட்டான் மாப்பிள்ளை, உக்காந்துட்டான். இப்போ பொண்ணோட சித்தி வர்றாங்களா? வர்றாங்க பாருங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் ஸ்லோவாக இருக்கு. மாப்பிள்ளை வந்து உக்காந்துட்டானா? அடுத்து மாலை போடுறாங்க பாருங்க அவன் மாப்பிள்ளைக்கு. இது யாருன்னு பாருங்க. அப்படியே இது யாருன்னு பாருங்க. வாய்ஸ் மட்டும் வருது. வாய்ஸ் மட்டும் வருது. இது யாருன்னு பாருங்க, பேசுங்க. இது யாருன்னு பேசுங்க. ஹலோ, நீங்கள் யாருங்க மேடம்? கேட்டீங்களா? சொல்லுங்க. ஹலோ, நீங்கள் யாரும் தெரியல சொன்னேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களான்னா தெரியுது. தேவாங்கப்பா. நல்லா இருக்கிறம்மா, நல்லா இருக்கிறீங்களா? 2 பேரும் ஹலோ ஹலோன்னு இப்போ தேவாப்பா தான் பேசுகிறேன். நல்லா சைக்குமா? எங்கே வரையவே இல்லை. நல்லா தாராளமாக பூசுங்கம்மா மாப்பிள்ளைக்கு. சரி வரவே இல்லை நீங்கள். அப்படிங்களா? சரி மேடம், கண்டிப்பாக மொத்த பேரும் அழைக்கணும். இப்போ கூட கொஞ்சம் டைம் இல்லை, இருந்தால் கூட ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் சுதாரிச்சுங்க.
சரிம்மா 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 சரி பாய் 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 எடுத்துக்கிறேன் சொல்லுங்கள். அவர் எப்பவுமே சோஷியல் டைப் தான். அவர் மாப்பிள்ளைக்கு சந்தனம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? மாப்பிள்ளைக்கு சந்தனம்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ தான் அவங்க 2 பேருக்கும் ஜூம் போயிருக்கேன் பாருங்கள். மாமியார் ஆட்சி சுற்றுறாங்க. மாமியார் மருமகளுக்கு ஆர்டி சுற்றுறாங்க. பார்த்துக்கோங்க. இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு வரும். ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு கரெக்டாக ஜூம் போயிருக்கேன். அப்படி ஆமாம், வீட்டுக்கு வெளியே அப்படியே காலி இடம். அதுக்கு காலி இடத்துக்கு பக்கத்தில் வாழைத்தோட்டம். அந்த காலி இடத்துல தான். டோன்ட் வரி. அவன் ஃபோனில் தான் லைவு, என் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், சரி. ஃபோனை மட்டும் கொடுக்குவா, ஹெட்ஃபோன் மட்டும் அவன் காதில் சொருவி விடுவா. இதை மட்டும் எடுத்துமே அவன் காதில் சொருவு. சொல்லுடா. அண்ணனே சொல்லிட்டாரு. கட் பண்ணிட்டி. அப்படியே அப்படியே நல்ல டிக்கெட் இருக்குது இல்லை, டிக்கெட் இருக்குது இல்லை. 6 மாதத்துக்கு போனால் கூட 3 வருஷம் போடணும். 3 வருஷம். அதுதான் பொருத்தம்ன்றது அதுதான். லைவ் அப்டேட் உட்காருங்களா? தெரியல.
தேவா தேவா கால் கட் ஆயிடுச்சா? நீ கட் பண்ணிட்டியா? கை தான் ஓஞ்சி போகும் பார்த்து. கை ஓஞ்சி போகுது. நீங்கள் போய் வைக்கலையா மருமகளுக்கு? நம்ம இல்லை, நம்மளாம் இப்போ லேடிஸ் மட்டும்தான். லேடிஸ் மட்டும். அவங்க சைடு அவங்க சைடில் வந்துக்கிறாங்க. ஆமாம், நம்மளது முடிஞ்சு போச்சு. இப்போ பொண்ணுட்டுக்கார சைடில் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி. நம்ம ஆளுங்க எத்தனை பேர் வச்சாங்க? 11. அதே மாதிரி இதில் ஒரு 11. அவர் வந்து பொண்ணோட சித்தப்பா. இப்போ இது 2வது. 7 பேர் தான் வந்துக்கிறாங்க. இந்த 7 பேரோட நிப்பாட்டலான்றாங்க. மணி ஆயிடுச்சு. நல்ல நேரத்துக்காக கோசம் போல அர்ஜென்ட் போட்டு இல்லைனா சாப்பாட்டு அவ்வளோதான். இப்போ 2 முடிஞ்சு, இன்னும் 5 முடிஞ்சு சாப்பாடா மாத்திரம் உடனே எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு இருந்துருக்கணும். முடிச்சுட்டு இருந்துக்கணும். நம்மளே இன்னொரு 1 மணி நேரம் சீக்கிரம் வந்திருந்தா முடிச்சுட்டு வந்துருக்கோம். ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க இந்த ஆளுங்க. இந்த கால் வந்து பாப்பாளுக்கு பொண்ணு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக. அது யாரும் ஒன்றும் சொல்லலை. எது இது இந்த பூ உழுது செய்து இந்த உக்காந்துக்கிறது கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அந்த கழுத்தில் செயின் போட்டுருக்கு பாரு, வந்து சித்தி. அது பக்கத்துலேயே அதே ட்ரெஸ்ஸு அதே சேலை. இந்த பிள்ளைக்கு பின்னாடிக்கிறாங்க. சரி சரி. இன்னொரு சித்தி, 2 சித்தி. ஆமாம், பாப்பாவுக்கு 2 சித்தி. அவங்க அம்மா அந்த அக்கறாங்க பாரு. அந்த பாப்பா கொஞ்சம் கிராஸ். செயின் போட்டுக்கிறாங்க கழுத்தில். ஹைட்டு கம்மியா? ஹைட்டு கம்மி பொண்ணுக்கு அம்மா. அதுக்கு சித்தி இன்னொன்று. சொல்லுப்பா, லைவ் போயிட்டுருக்கு. வருதா? நான் ஃபோனில் பேசிட்டு இருந்த வாய்ஸ் எல்லாம் வந்திருக்கும். யார் யார் பார்த்துட்டு இருந்தீங்க அங்கே? வெளியேவா? அட பாவீங்களா, இங்கே வந்து நிற்கிறத விட்டு அங்கே வெளியே போய் என்னத்தை பார்த்துனீங்க?
அது நைட் தான் சொல்லிட்டு வருவார். ஏய் 2 பேர் தான்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. மண்டபத்தில் 11 மணிக்கெல்லாம் ஓடிடுறாங்க. சின்ன சீட்டு பார்த்துக்கிறீங்களா? அவங்க 2 பேர் தான் தெரியும். அது உள்ளார இருக்குதே எனக்கு தெரியல. இந்த கிரிப்பரட்டு மஞ்சள் இது எல்லோ கலரு சேலை அதுதான் சின்ன சீட்டு. பட் இந்த கீழே இருக்கு பாரு. இவங்களுக்கு முன்ன இவங்களுக்கு முன்ன நலுங்கு வச்சுட்டு போனாங்க அவங்க. இப்போ இவங்க நலுங்கு வைக்கிறாங்களா, அவங்களுக்கு முன்ன அவங்க தான் நலுங்கு வச்சாங்க. கட் பண்ணிடலாமா? லைவ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இந்த கையில் பிடிச்சிக்கோ. என் கை தாங்க முடியாமல் கை சப்போர்ட் பாரு எங்கே வச்சிட்ருக்கேன். எந்த கை எங்கே சப்போர்ட் வச்சிட்ருக்கேன் பாரு. ஃபோன் கொஞ்சம் சூடு இருக்குது. சரி மனம் இந்த சப்போர்ட்டு தான் எங்களுக்கு இது இல்லை பின்னாடி இது இப்படி வச்சுட்டோம்னா இதுவே கை ஓஞ்சி போந்தாலும் குறைஞ்சி சப்போர்ட். டேய் பொண்ணு நல்லா தெரியுற மாதிரி பொண்ணு கொஞ்சம் இப்படி சாயி சாய் நான் மறைகிறேன். விடு 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 விடு. அந்த மாதிரி தான் 7 பேர் அவங்க இல்லை, நம்மள்ட்ட 11. போத விடுங்க சார், டைம் ஆகுது. இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் ஆமாம் ஆமாம் அப்படி போனால் தானே கரெக்டாக வரும். அது கிளாரிட்டி வராது. புரியுதா? வீடியோ கேமரான்னா அதனோட லென்ஸ் வேறு, அது கிளாரிட்டி வரும். இதோட லென்ஸில் கிளாரிட்டி வராது. அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. மாப்பிள்ளை தலை கட்டாவது பாரு, அப்படி தூக்கு. இந்த கை தூக்கு, இந்த கை இந்த வேறலையா இருக்கு. யார் பார்த்துட்டு இருக்கு பாரு லைவ். ஆல்ரெடி மாமா பார்த்துன்னுக்கிறாரு. ஒரே ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு ஆள் சுரேஷ் அங்கே இருக்கு. நீ பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் வீடியோவில் அங்கே இருக்கேன். அங்கே சார் ஒய்ஃப் எல்லாரையும் உங்கள் தங்கச்சி முதல்ல உங்கள் தங்கச்சி, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கூட பேசிட்டாங்க. இது நான் பேசுகிற லைவ் அங்கே ஒன்று கேட்டால் கேட்குறீங்க என்ன? நம்ம என்ன தப்பாக பேசணும்? பேசாமல் சேர் போட்டு நடுவில் உட்காந்துட்டு வந்துருக்கணும். வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருந்திருக்கும். இல்லைன்னா அந்த கிராஸில் உட்காந்துருக்கணும். அந்த பக்கம் கிராஸில் உட்காந்துருந்தா வர்றவங்க போகிறவங்கலாம் குறுக்குன்னு எடுக்க இங்கே உட்காந்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். சென்டர் நேருக்கு நேர். எங்கே சுபாஷ் இப்போ 3 பேர் லைவ் 3 பேர். இப்போ யாராக இருப்பார்? 4 யாராக இருப்பார்? யாரும் ஓப்பன் ஆகிட்டு போகுது. மாமா இப்போ மோகன் மாமா லைனுக்கு வந்து மோகன் குமார் 2 பேர் தான் இருக்காங்க. இங்கே 4 பேர். ஒருத்தர் வெளியே போயிட்டு அப்படியே இதெல்லாம் லைவ் பண்ணணும். வெளியே நிற்கிறவங்க எதுக்கு லைவ் பார்க்கணும்?
வண்டி ஆளை எடுக்கணும் 3 பேர் சேர்ந்து எடுக்கணும் இல்லை எதிரில் போய் இப்போ 3 பேர் சேர்ந்து ஆற்று எடுக்கும்போது எதிரில் முட்டி போட்டு உட்காந்துக்கோ அதான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஜூம் பண்ணிக்கோ ஃபுல் ஜூம் பண்ணியிருக்கேன் குறைச்சிக்கோ இன்னொன்று இருக்கும் அது ஹைட் அவ்வளோதான் வரும் அது இங்கே இல்லை நீ எடுத்து அவங்களே மாற்றி போட்டு சேர் எடுத்துருங்க அப்படியே பின்னால் அது மாதிரி மோதிரம் கொடுக்குற பாருங்க போட்டோ எடு அப்படி கொஞ்சம் 2 பேர் பாதி ஆடுது பாரு தேவா சேர் ஆடுதுரா பொண்ணுக்கு நீ ஃபர்ஸ்ட் போடு கட்சி கில்லச்சு போட்டோக்கார கையை பிடிச்சி போடுற அப்படிதான் போட்டுட்டு இங்க பாருங்க திரும்ப போட்டுங்க போட்டுங்க 2 பேரும் திரும்ப ஸ்டேட் பண்ணுங்க 2 பேரும் மோதல் தெரு மாதிரி ஒரு கை புடிங்க அப்படி அதேங்க நான் ஒரு நிமிஷம் இப்படி வந்துருங்க பின்னால இருக்குங்க ஓகே நீ போடுமா அந்த கையில தெரியுது தேவா அப்படியே இரு அது நிற்கிறார் பேர் பொண்ணுக்கு அப்பா அது வெள்ளை சட்டை பொண்ணுக்கு அப்படியே எடுத்துருங்க டைம் வேறு நிறைய டைம் ஆகிடுச்சு